ஸ்ரீ குரவே நமக. எல்லாம் வல்ல பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் தயா வாசகர் வட்டம் என்ற நிகழ்வானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 3லிருந்து 3:45 வரை வாசகர் வட்டத்தினுடைய வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நடக்க இருக்கின்றது. அதனுடைய முதல் வாரமாக இன்றைய தினம் ஒரு பேராசிரியர் பெருந்தகை, ஒரு மாணாக்கர் அவர்கள் ஒவ்வொரு நூலை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நூலை பற்றி அவர்கள் ஒரு 15-20 மணித்துறைகள் இந்த 3:45க்குள்ள அந்த ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஆளுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அது மாதிரி மாற்றி எடுத்துக்குவாங்க. அவங்க மாறி அந்த நூலில் அவங்க என்ன படித்தாங்களோ அந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண வாரந்தோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. முதல்வர் இடத்துலையும் நாம் தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு நல்ல மைக் செட்டு, ஒரு ஸ்பீக்கர் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் இந்த நேக் வரும்போது அதை செஞ்சு தர அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்பொழுதைக்கு நாம் ஒரு சாதாரண நிகழ்வாக வச்சிருக்கிறோம். பின்னால் அவங்க மைக்கில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் இந்த தயா வாசகர் வட்டத்தினுடைய வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் இன்றைய தினம் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை கிரிஜா தேவி வணிகவியல் துறை அவர்கள் மனம் மலரட்டும் சுவாமிஜியோட புக்கே அவங்க முதல்ல எடுத்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மாணவி அனுப்பிரியா அவர்கள் செயல்முறை ரகசியம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தருடைய ஒரு நூலை எடுத்திருக்கிறாங்க. அதனால இது நம்ம பத்திரிகையில் பேராசிரியர் பேர் கீழே மாணவி பேரை பதிவிட்டு அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம முதல்ல மாணவி முதல்ல முடிச்சுக்கோ, அதுக்கு பேராசிரியர். அதனால முதல்ல அன்றைய மாணவி அனுப்பிரியா, 2ஆம் ஆண்டு வேதியியல் துறை அவர்கள் செயல்முறை ரகசியம் என்ற நூலினை பற்றி தன்னுடைய கருத்தினை இந்த சபையில் பதிவு செய்கிறாங்க. ரத்தின சுருக்கமாக தான் சொல்ல முடியும். அவங்க படித்ததை அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்வு மூலமாக வாரம் 2 புத்தகங்களை நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த இது. நம்மளுடைய நூலகர் அவர்கள், பொது செயலாளர் அவர்கள் தான் தயா வாசகர். முதல் நிகழ்வாக நம்ம காலேஜில் செகண்ட் செமிஸ்டர் படிக்கிற அனுப்பிரியான ஸ்டூடெண்ட்டு விவேகானந்தா புக்கை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க வந்து பேசுகிறதுக்கு அவங்களோட கருத்தை பதிவு பண்ண அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே புலந்து என்று பாவேந்தர் பாரதிதாசனுடைய பொன்னடிகளை தொட்டு என் நடி துவங்குகிறேன். நம்மளுடைய தயா வாசகர் வட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை தினந்தோறும் ஒரு புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தின் மதிப்புரையை சொல்லும் புத்தகத்தை பற்றி கூற வேண்டும் என்று ஐயா என்னிடம் சொன்னார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் ஒரு புத்தகம் தேர்ந்தெடுத்து
அப்படிங்கிற ஒண்ணு நம்ம ஒருத்தவங்க ஒரு லட்சியத்தை எட்டி பறிக்கும் போது அதுக்கு நடுவுல குறுக்க வரக்கூடாது என்பதை விவேகானந்தர் அதுல சொல்றாங்க. தன்வினைக்கு எடுத்துக்காட்டா ஒன்று விளங்குறது பட்டினத்தாருடைய கதை. பட்டினத்தார் வந்து அவருடைய வசதியான வாழ்க்கைய எல்லாத்தையும் திறந்துட்டு பிச்சை எடுத்தப்ப அவங்க கூட பிறந்த அக்கா பிச்சை எடுக்கிறத பார்த்து ரொம்ப கேவலமா நினைச்சு அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட ஒரு அப்பத்தை கொடுத்து பட்டினத்தாருக்கு சாப்பிட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அப்பத்துல என்ன கலந்துருக்கு அப்படின்னா விஷம் கலந்துருக்கு. அந்த விஷம் கலந்த அப்பத்தை சாப்பிட்டா என்ன நடக்கும்? பட்டினத்தார் இறந்துடுவாரு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவர் வந்து மனித பிறவி கிடையாது, அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியா மாறிட்டாரு. அந்த அப்பத்தை வந்து சாப்பிட்டா அவர் இறந்துடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீட்டோட கூரை மேல, அவரோட அக்கா தங்கி இருந்த வீட்டோட கூரை மேல தூக்கி எறிகிறாரு. அப்பதான் கண்வினை கண்ணை சுட ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். இதை ஏன் இப்ப நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு லட்சிய பாதையில போகும்போது அதுக்கு இடையூறு வர மாதிரி எந்த செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. நம்ம லட்சியத்தை ஈடுபடுத்தும் போது அதோட செயல்முறையில தான் முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்னு விவேகானந்தர் இந்த புத்தகத்துல முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் சொல்லி தெரிவிக்க விரும்புற ஒரே விஷயம் இதுதான். அப்புறம் இயற்கை நீதி முக்தி. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறதுனால நம்ம அடைய போற லட்சியத்தை அவரோட ஆன்மீகத்தோட வந்து ஒப்பிட்டிருக்காரு. பிரபஞ்ச சக்தி தான் இங்க உள்ளது எல்லாமே. நம்ம கடவுளா வழிபடுறவங்களும் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியெல்லாம் நம்ம கடவுளா பார்க்கிறோம். அந்த கடவுளோட துணையோட நம்மளோட செயல்முறையில நம்ம ஈடுபாடா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் இந்த புத்தகத்தின் மூலமா விளக்கி நம்முடைய லட்சிய பாதையை தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. முன்னாள் மாணவர், முன்னாள் பேராசிரியர். கல்லூரி சுவாமிஜி தான். இந்த ரீசன் ஒரு பெண்களுக்கான ஒரு காரணத்துக்காக தான், பெண் கல்விக்கான காரணத்துக்காக கல்லூரி ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த கல்லூரியோட 25 வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதோட அடுத்த படித்தல் வந்து இந்த லைப்ரரியோட பெரிய ரோல். அது மேடம் தான் அதிகமான பங்காக இருக்காங்க. அதை தொடர்ந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கு வழிமுறை வந்து சார் தான். இந்த புக்குவி வந்து இங்கே எந்த லட்சக்கணக்கான புக்கெலாம் இருக்குது. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஜகலாம் பேசுகிறேன். ஃப்ளூயன்ஸாக தமிழ் லாங்குவேஜ் வரல. நிறைய புக் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே படிக்கிறதுக்கான காரணம் படிப்பு, அது இல்லாமல் டிசிப்ளின் தான் இல்லையா? இது ஒரு முக்கியமான காரணமாக தான் உங்களுக்கு படிக்க முடியுங்க. உங்களோட ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி எங்களோட கல்லூரியில் வாரம் வேல்யூ கிளாஸஸ் ட்ரைனிங் நாங்கள் நடத்துவோம் இல்லையா? உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் நல்லாவே தெரியாது. இதுக்கப்புறம் இப்போ படிக்கக்கூடிய செகண்ட் இயர் சொல்லிய பசங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் படிக்கக்கூடிய இந்த புக்கு மாணவர்களுக்கு நீங்கள் எங்கள் சுவாமிஜி கட்டுரையில் வாரம் தொகுப்பு வழங்க ஒரு கேள்வி பதிவுகள், ஒரு மனுஷனோட அன்றாட கேள்வி, அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அது நம்மளோட கேள்வியாக கூட இருக்கலாம். அதில் ஒரே ஒரு கருத்து தான். முக்கிய ஃபுல்லாக சொல்லணும்னா இப்போ ஒரு அவரோட ஒரு நிமிஷமாக பட்டாரு. அதில் வந்து 3 வகையான சூழ்நிலை, மனசை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஹியூமன் கொஷின் கேட்குறாங்க. சுவாமிஜி வந்து மனுஷனை கொஷின் கேட்காம இருக்கிற பற்றி சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 3 சூழ்நிலைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. முதல் சூழ்நிலை வந்து அவங்க தன்னோட மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், தியானம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். தியானம் எப்படி பண்ணலாம்? தனியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அறையிலையோ இல்லை அமைதியான சூழ்நிலையோ தியானம் பண்ணலாம். அப்படி தியானம் பண்ணுறப்போ அவங்க மைண்டில் என்ன தான் ஓடும்? நீங்களே மிட்நைட்டில் படிக்கணும் புக்கெலாம் கொடுப்பீங்க, இல்லை நம்ம எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் படிக்கலாம் அப்படின்னு கொடுப்பீங்க. ஆனால் அப்போ வந்து என்ன படிக்கிறோமோ அதை விட மற்ற எல்லாம் நம்ம மைண்டில் ஓடும் இல்லையா? அவங்க ஃபஸ்ட் கேட்டகரியை பொறுத்தவரையும் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன, எப்படி என்னோட ஆர்வத்தை நான் வளர்த்துக்கிறது அப்படின்னு அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ண சுவாமிஜியை கேட்டுக்கிறதுக்கு சுவாமிஜி சொன்ன மாதிரி. ஸோ தியானம் பண்ணுறதுக்கு முதல் வழி. தியானம் பண்ணுறது என்னன்னா அமைதியான சூழ்நிலையோ கோவிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு மரத்தையோ போய் பண்ணலாம்.
this class. நான் பேசுகிறேன்ப்பா பேசு போ. பிறருக்கு கொடுத்து உதவ வேணுங்கிறது வந்து சாமிஜியோட மனசுல எப்படி விதைச்சாங்க அப்படின்னாங்க. அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பூசணிக்காய் கொண்டாந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க. சாமிஜி வீட்டுக்கு இந்த வேலைக்காரங்க கொடுக்குறாங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இது தெரியுமா, அந்த கலாச்சார இது தெரியுமா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. தை பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. அதாவது வயல்வெளி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் அது. அதுமாரி சாமிஜி வீட்டில் நிறைய வயல்லாம் நிறைய உண்டப்போ அப்போ அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்து பூசணிக்காய் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு மூட்டை நெல்லை கொடுக்குறாங்க. யாரு? சாமிஜியோட அப்பா கொடுக்குறாங்க. அப்போ சாமிஜி கேட்குறாங்க அது அவங்க அப்பாட்ட, ஏப்பா ஒரு பூசணிக்காய் தானே கொடுத்தாங்க, அந்த நெல் ஒரு மூட்டை நெல்லை போட்டு கொடுக்குறீங்களே, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து உதவணும் தம்பி. ஒரு மூட்டை நெல்லுங்கிறது நமக்கு வந்து இதுதான் குறைச்சலாம் அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு மூட்டை நெல்லில் அவங்க குடும்பமே சாப்பிடுவாங்க. பூசணிக்காய் போட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஒரு விதையை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை விதைய வச்சு அதுலேருந்து உள்ள ஒரு காயை தானே கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்து உதவணுங்கிற ஒரு விதையை விதைச்சதே அவங்க ஃபேமிலி தான். இப்போ நீங்களே அப்சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டிலலாம் தெரியும். நம்ம தாத்தா அப்பா அம்மா இல்லை என்ன யாராவது இல்லாதவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 2013-14 ஒரு கேம்ப் இங்கே நடந்துச்சு. ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக எங்களை போட்டிருந்தாங்க. She is my student. அதெல்லாம் நான் சொன்னேன். எப்படி நான் பேசுகிறேன். கவனிமா 13-14 மீட்டிங் நடக்குது 04ல். அப்போ சாமிஜிக்கு வந்து நாங்கள் ஒரு 7 days நானும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்காங்க. இப்போ அவங்க குணசுந்தரி, என் பேர் தெரியுமா, டாக்டர் ஆர் குணசுந்தரி, ஹெச்ஓடி ஆஃப் டிபி. ஓகே, நான் இன்னொருத்தவங்க சொல்கிறேன்னா அவங்க ஹெச்ஓடி ஆஃப் காமர்ஸ் குணசுந்தரி பேர். அப்போ கூட காலேஜில் கேட்டாங்க 2 பேரும் சுந்தரிங்கிறதுனால தான் எங்களுக்கு ஊட்டியை போட்டுட்டாங்களோன்னு. நாங்கள் ஆனால் அதை பயப்படவே இல்லை. காலையில் 10 மணிக்கு உள்ளே போனோம்னாக்க 1 மணி வரைக்கும் நின்றுட்டே இருக்கும். என்ன சொல்கிறாங்க சாமிஜி, அவங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட்டராக இருந்தோம். யாருக்கு? யூஎஸ்ஏலேருந்து வெளியிலேருந்து அப்ராட்லேருந்து வரக்கூடிய டிசைபிள்ஸ் அப்படின்னா சீடர்கள், சாமிஜியோட சீடர்களுக்குலாம் நான் வந்து ஒரு கம்யூனிகேட்டர் நாங்கள்லாம் இருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வெளியிலேருந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்குலாம் வெளியில் உள்ளவங்கள்ட்ட வந்து நாங்கள் தமிழில் சொல்லணும். அவங்களுக்கு என்ன நல்லா வான்ஸ் தேவை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும். இதை எங்களோட டியூட்டி. பட் நாங்கள் உட்காரவே மாட்டோம். சாமிஜிக்கு நேரம் நம்ம ஏன் உட்காரணுன்ட்டு நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம். சரி, அந்த லாஸ்ட் டே நடந்ததை சொல்கிறேன். நாங்கள் 2 பேர் எல்லாருமே அவங்கவுங்க பிளஸ்ஸிங்ஸ்லாம் அங்கேயே வாங்கிக்கிட்டாங்க 04ல். எங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. சாமிஜி இன்னும் நம்மளை போய் கூப்பிடுறாங்க. சாமிஜி கூப்பிடுறாங்கன்னா என்னவா இருக்கும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே போகிறோம். அங்கே எனக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சாமிஜி, நான் சொல்லக்கூடாது நன்றி, உங்களுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும்னு எங்கள் தலையில் கையை வச்சாங்க. நாங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது எங்கள் தலையில் 2 பேர் தலையிலையும் கையை வச்சாங்க. அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்டி போட்டுச்சு. அப்படியே உண்மையிலேயே அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயம். சாமிஜி அன்னைக்கு அது மாதிரி எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் பண்ணது இன்னைய வரைக்குமே என்னுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்னமோ நினைக்கலாம், ஏதோ ஒரு காலோடு போட்டுருக்காங்க சாமிஜி தான் வருது, நடமாடும் சாமிஜியாக தான் இருந்தாங்க. புரியுதா? நீங்களாம் பார்க்கல, நாங்களாம் மேடையில் ஏறும்பொழுது செப்பல் போட்டுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க பாதம் பட்ட இடம் அது. அதனால நாங்களாம் செப்பல் போட்டுக்க, உங்களையே எதுக்கு போடாமல் வர சொல்றது அதுக்காக தான். சாமிஜி நடந்த இடம் அது, சாமிஜி பாதம் பட்ட இடம். அதனால நாங்கள்லாம் மேடையிலலாம் போனோன்னா போட்டுக்க மாட்டோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஒரு வகையான
வகையான டிசிப்ளின் நாங்களாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டது தான், அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா. நான் இங்கே வந்து 16 இயர்ஸ் 16வது வருஷம் நான் இங்கே வாங்குறேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு 30 வருஷம். ஐ ஸ்டார்ட் மை கேரியர் 94 புரியுதா? அதனால் என்னென்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிற கோணத்திலே உட்காந்துருக்கான். அது எனக்கு என்னன்னு தெரியுது. அடுத்தது இப்படிங்கிறான் எல்லாமே எனக்கு தெரியும். இங்கேருந்து அன்பிற்குரிய முதலாம் ஆண்டு பிசிஏ செகண்ட் செக்ஷன் மாணவர்களே, இந்த தயா வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் என்ற முறையில் சில கருத்துக்களை இந்த முதல் நிகழ்வில் மட்டும் அடுத்த நான் பேச மாட்டோம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒவ்வொரு பேராசிரியர் அப்படியே அப்புறம் அபர்ணா மேடம் எல்லாருமே அவங்கவுங்க கருத்துரை வழங்க இருக்கிறாங்க. அடுத்தடுத்ததுலேருந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்குது. அதனால இது முதல் நிகழ்வு அப்படிங்கிறதுனால என்னுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு சில கருத்துக்களை இந்த சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம அன்பிற்குரிய மாணவி அனுப்பிரியா அவர்கள் அந்த பட்டினத்தார் கதையை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை அவங்க போகிற போக்கில் வேகமாக சொல்லிட்டு நேரம் ஆயிடுச்சுட்டு ஓட்டமாக ஓடிட்டாங்க. அந்த பட்டினத்தார் கதை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வாழ்க்கை பாடமே அந்த பட்டினத்தார் கதை தான். அன்பிற்குரிய பிசிஏ மாணவர்களே, என்னுடைய அன்பான பிள்ளைகளே, இந்த பட்டினத்தார் கதை போகிற போக்கில் எல்லாத்தையும் திறந்துட்டாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. இந்த பட்டினத்தார் யார் என்று சொன்னால் காவேரி பூம்பட்டினம் என்று ஒரு அற்புதமான நகரம். இன்னைக்கு அதை நம்ம பூம்புகார் அப்படின்னு சொல்றோம். இந்த காவேரி பூம்பட்டினத்துல தான் ஒரு காலத்துல சோழ சாம்ராஜ்யத்தினுடைய வாணிபம் செய்யக்கூடிய கடல் பகுதியை கொண்டதாக இருந்தது. பெரிய ஹார்பர் துறைமுகம் இருந்த பகுதி அந்த காவேரி பூம்பட்டினம். நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த பட்டினத்தார் எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ரத்தன் டாடா, முகேஷ் அம்பானி, நம்ம பெரிய தொழிலதிபர்கள் சொல்றோம் இல்லையா, அதே போல பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர். இன்னும் சொல்ல போனால் சோழ நாட்டினுடைய பேரரசருக்கு, சோழ ராஜாவுக்கு கடன் வேணும்னா பட்டினத்தார்ட்ட கடன் வாங்கிக்குவாங்களாம். எப்படி பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த பட்டினத்தாருடைய வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர் அவர் எடுத்திருப்பாரு. இந்த பட்டினத்தாருக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லை. அப்புறம் திருவடை மருதூர்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்கு, இதெல்லாம் தெரியும். மகாலிங்க சுவாமின்னு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கு. அந்த இறைவன்கிட்ட வந்து வழிபாடு செஞ்ச உடனே அழகான ஆண் குழந்தை பிறகுது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுல ஒரு அற்புதமான செய்தி இருக்கு, அதை நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும். அந்த குழந்தைக்கு மருதவாணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மருதவாணன் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து பெரிய பையனானோடனே அவனை அடுத்தது இந்த வியாபாரம் இவர் செய்யற அந்த வியாபாரத்துல, கப்பல் வியாபாரத்துல இந்த மருதவாணனை அனுப்புறாரு. இவர் போய் மருதவாணன் போய் வெளிநாடெல்லாம் சென்று சுற்றிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் பூம்புகார் நோக்கி முதல்ல போகும்போது ஒரே ஒரு கப்பல்ல போனான். திரும்பி வரும்போது மருதவாணன் ஒரு 6-7 கப்பலோட திரும்பி வரும். இந்த செய்தி பட்டினத்தாருக்கு காவேரி பூம்பட்டினத்துல அவருக்கு சொல்லப்படுது. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. ஆகா, என்னுடைய மகன், நான் பெற்ற மகன் என்னை விட இன்னும் நிறைய தொழில எஃபோர்ட் போட்டு சம்பாதிக்க போறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அப்ப பட்டினத்தாரை வந்து மருதவாணன் பார்த்து, அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ரொம்ப ஒரு அரிய பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். போகும்போது ஒரு கப்பல் தான் போனுச்சு, வரும்போது 6 கப்பல் ரீதியா நான் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். பட்டினத்தார் கப்பல்ல ஏறி எல்லாத்தையும் திறந்து பார்க்கிறாரு. அதுல ஒரே ஒரு பொருள் தான் 6 கப்பல்லையும் முழுமையா இருக்கு. அது என்ன பொருள்னா விராட்டி, பசுமாடு போட்ட சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்துல தண்ணி வச்சிருக்கிற ராட்டியை ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காரு. இவருக்கு கோபம் வந்தது பட்டினத்தார்கிட்டே, உடனே அந்த ராட்டிகை வாங்கிட்டு வரதுக்காக நான் வந்து கப்பல் தாண்டி உன்னை பயணத்துக்கு அனுப்பிச்சு என்ன டைவர்ட் ஆகுது. அப்பா கொஞ்சம் இருக்கும் மேடை பேசிக்கும் போது உன்னை இவ்வளவு தூரம் கடல் தாண்டி அனுப்பிச்சு, அதுவும் அவருக்கு உள்ள சந்தேகம். சரி, நீங்க இப்ப இந்த பேஸ்ட்கள் எல்லாம் பயிரெல்லாம் கடத்திட்டு வர்றாங்க, ஷூவோட இதுல கூலிங் கிளாஸை உடைச்சு பார்த்தா சினிமாலாம் நம்ம பாக்குறோமே, அது போல ராட்டிக்குள்ள ஏதாவது வைர கற்கள் வச்சிருப்பானான்னு இன்னும் எல்லா ராட்டியும் உடைச்சு பார்த்தாரு. அதுலயும் ஒன்றும் வைரூரிய எதுவும் இல்லை. அப்ப நம்ம மருதவான நம்ம பையனை முட்டாளாக்கி யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேரம் கோபப்பட்டு வந்து, மருதவான என்னுடைய பேருக்கு அவ பேரை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா திட்ட போறாரு. அந்த மருதவானன் உங்க அம்மாட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஓலைச்சுவடி ஒன்று எழுதி, அப்பா கோபத்தோட வருவாரு, வந்தாக்க இந்த ஓலைச்சுவடியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மருதவானன் அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரவே இல்லை. என்ன அதில் போட்டிருக்க அந்த ஓலைச்சுவடியில் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம், மகா வாக்கியம்.
காதருந்து ஊசியும் வாராது தான் கடை வழிக்கே. அன்பு மாணவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊசி நீங்க பார்த்துருப்பீங்க, தைக்கிறதுக்கு ஊசி, தைக்கிற ஊசி, கையில இருக்கிற ஊசி பார்த்துருப்பீங்க. அதுல மேல் பகுதி ஒரு பக்கம் ஷார்ப்பா குத்துற பகுதி இருக்கும், இன்னொரு பக்கம் காதுன்னு சொல்லுவோம். இந்த காதுல தான் நூலை இந்த பக்கம் விட்டு வெளியில எடுக்கிறது பழக்கம். அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த ஊசினாலே அதுக்கு காது இருக்கணும், அப்பதான் அந்த ஊசிக்கு மதிப்பு உண்டு. ஆனா அது காது உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, நமக்கே சில நேரம் அழுத்தும் போது அந்த காது மட்டும் உடஞ்சி போயிடும். அப்படி உடஞ்சி போச்சுன்னா அந்த காதிலிருந்த ஊசியும் வாராது தான் கடை வழிக்கே. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசி காலத்துல நீ சாக போகும்போது உனக்கு இந்த காதிலிருந்த ஒரு ஊசி கூட உன் கூட வரப்போறது இல்லை. இதை கேட்ட உடனே அவருக்கு பெரிய இந்த ஒர்க்கீல என்ன போட்டுருன்னா மருதவானம்னு உங்க பையன் பேர் போட்டிருக்கு. ரொம்ப பரவசம் அடைகிறாரு. அப்பதான் நினைச்சு பாக்குறாரு, நாம சம்பாதிச்ச சொத்து, புகழ், பணம், பேங்க் பேலன்ஸ், இனோவா காரு, எத்தனை வீடு இருந்தாலும் சரி, பெரிய வீடோ சின்ன வீடோ, தமிழ்நாட்டில் பல மனைவி, இணைவி, துணைவி எத்தனை இருந்தாலும் எதுவும் நம்ம கூட ஒண்ணு கூட வரப்போறதே இல்லை. காதலிருந்த ஊசியும் வாராதுக்கான் கடைவெடுக்கே. அதுக்கப்புறம் தான் ஒரு பூம்புகாரில் அப்படியே பிச்சை எடுத்துட்டு தெருவில் இருக்கிறாரு. நான் சன்னியாசியா போகிறேன்னு ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு அப்படியே கோடீஸ்வரனுடைய அத்தனை சொத்தும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, போகும்போது அவங்க அமைச்சர், அந்த மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவங்க கேட்கிறாரு, எஜமா நீங்க பாட்டு அம்போடு போயிட்டீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் என்னங்க பண்றது அப்படின்னு. பூம்புகாரில் இருக்கிற எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவன் வீட்டுக்குள்ள போந்து எது வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்ட்டாராம். எப்படி அவன் வீட்டில் வந்து அவனுக்கு, ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம கடைசி காலம் வரைக்கும் உனக்கும் சரி எனக்கும் சரி எதுவுமே வரப்போறது இல்லை. எது மட்டும் தெரியுமா கூட வரும்? நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே நமக்கு கூட வரும். கண்ணதாசன் இந்த கருத்தை அப்படியே எடுத்து உள்வாங்குகிறார். சினிமா பாட்டு எழுதுகிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வைப்பார். அப்ப காடு வரைக்கும் புள்ள கொல்லி போறதுக்கு வருவான். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு யார் வரப்போறா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் யார் வரப்போறான்னா நாம செய்யற பாவ புண்ணியம் தான் வரும். அப்ப அவங்க அம்மா அழுகுறாங்க, தம்பி நீ இப்படி சன்னியாசியா போட்டனா என் மனசு தாங்காதுப்பா, ரொம்ப வேதனையா இருக்கு, பெரிய மிராஸ்தாரா வாழ்ந்தவனின்னு அப்படின்னு. நீ உன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் நான் இதே பட்டி பூம்புகார்ல தான் இருப்பேன் அப்படின்னு அங்கேயே பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மா இறந்து போறாங்க. இறந்து போன உடனே இவர் என்ன செய்யறாரு, அப்ப அம்மாவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு 10 பாடல்கள் பாடுறாரு. அந்த பாட்டை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள்ல படிச்சு பார்க்கணும். 2 திங்களாய் அங்கவெல்லாம் நொந்து பெற்ற புதல்வனை அப்படின்னு சொல்றாரு. 5-2னா 10 மாசம். நம்மள அம்மா நமக்கு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு 2 இட்லி கூட சாப்பிட்டாலே நடக்க முடியல. அம்மா நம்மளுடைய வெயிட் அழகா நாம உட்கார்ந்து இருக்கிற வெயிட்டை வச்சுட்டு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை நொந்து பெற்றிருப்பா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இல்லை இந்த பிரெக்னன்ட் லேடிஸுக்கு, தாய்மார்களுக்கு, மேடத்துக்குலாம் தெரியும், அம்மா ஆர்டிசமாக்கு தெரியும். அந்த பிள்ளை பெற்றிருக்கிற முழு கர்ப்பமா அவங்க 7 மாசம் 8 மாசம் இருக்கும்போது 5வது மாசத்துலேருந்தே சிரமம் ஆரம்பிச்சிடும். நேரா படுத்துக்க முடியாது. வலது பக்கம் படுத்துக்கிட்டா அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான், அது மறுபடியும் தூக்க கலைஞ்சிடும், இடது பக்கம் தெரியும். எவ்வளவு சிரமம். நடக்கவும் முடியாது, வேகமா உட்கார முடியாது, உட்கார்ந்தேன்னு இருக்க முடியாது. அப்ப என்னதான் செய்யறது? அந்த அம்மா வாழ்ந்துதான் ஆகணும். இன்னொரு 3 மாசம் இப்படியே கஷ்டப்பட்டு நம்மளை பெத்தவ அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் தன்னுடைய அம்மாவோட சிதைக்கு தீ வைக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பல்வேறு ஊர்களுக்கு போய் நிறைய பாடல்கள்லாம் பாடி கடைசியில சென்னைக்கு பக்கத்துல திருவொற்றியூர்ல போய் அவர் ஜீவ சமாதியாக அப்படியே போறாரு. இந்த மீனவ கடல், திருவொற்றியூர் கடற்கரை பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடற்கரை பகுதியில மீனவ பிள்ளைகள்லாம் அந்த ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாடுறாங்க. மறைஞ்சு கண்ணை பொதியில ஐஸ் பாய் போனோம்ல அது போய் ஒளிஞ்சு விளையாடுறாங்க. அப்ப இவரை நீங்க போய் ஒளிஞ்சிங்க தாத்தா, நாங்க கண்டுபிடிக்கிறோம்ன்றாங்க. நான் போய் ஒளிஞ்சிட்டேன்னா உன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பண்றா, ஒரு பெரிய இந்த கூடை மாதிரி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க, முதல் மரியாதை படத்துலாம் ஒரு பெரிய கூடை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பெரிய கூடை உள்ள போய் டக்குன்னு உட்கார்ந்துட்டாரு. அந்த ஒரு பையன் பார்த்துட்டு இந்த தாத்தா இது உள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க, அந்த கூடையை திறந்து பார்க்குறான். அதுக்கிட்ட ஒரு அழகான சிவலிங்க திருமேனி இருக்கும். அதோட பட்டினத்தாருடைய அந்த நிறைவு காலம் முடிஞ்சு போகுது அப்படின்னு பார்க்கிறோம். அன்பு மாணவர்களே, நாம இதுலேருந்து ஒரு பெரிய தத்துவ விஷயத்தை எடுத்துக்கணும். அப்படின்னா சம்பாதிக்க வேணாமா சார், வாங்க இப்பயே அவங்க எல்லாரும் காட்டுக்கு போகணும் அப்படி அர்த்தம் இல்லை. நீ பாட்டு சுவாதி காட்டுக்கு வாங்க போயிட்டு அங்கேருந்து அம்மா ஃபோன் பண்ண போறாங்க, சிவகுமார் சார்லாம் இந்த மாதிரி பாடம் எடுத்தாருன்னு, அதுக்கு அர்த்தம் இல்லை. என்னுடைய அன்பு மாணவர்களே, ஒரே ஒரு செய்தியை பதிவு பண்ணணும். உங்களுடைய கடமையை சரிவர செய்யுங்கள். சரி, நிறைய சம்பாதிங்க,
நிறைய சம்பாதிச்சுட்டு அடுத்து அவங்களுக்கு கொடுத்து மகிழுங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது இல்லை ஊதியம் இல்லை பிறர் உயிருக்குன்னு அவ்வளோ பேராசான் சொல்ற மாதிரி கொடுத்து வாழுது. கொடுக்கும் போது ஒரு மனசு மகிழ்ச்சி இருக்கு. ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கூட அப்படியே அள்ளி திங்க நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிடும்போது அவருடைய மனசு பார்த்தாலே நமக்கே ஒரு மகிழ்ச்சி வரும். அது நீங்க ஒருத்த தனிப்பட்ட முறையில அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறவன் பணக்காரன் இல்லை, நிறைய செலவு செய்யறவன் தான் பணக்காரன். அதனால இருக்கிற வரைக்கும் நிறைய கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சியாக இருங்கள். அன்பை கொடுங்கள், அறிவை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள். உன்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தான தர்மம் செய்ய முடியுமோ அது செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி வாழ்க்கை வரைக்கும், உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் வரும். இஸ்லாம் மதமும் இதான் சொல்லுது. தம்பி முகமது சலீமுக்கு தெரியுமான்னு தெரியாது. அல்லாஹ் கடைசி நிறைவு நாள்ல போய் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நீ நிக்கிறோம். ஒரு வலது பக்கத்துல சொர்க்கம் இருக்கு, இடது இதான் திருக்குரான் சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலது பக்கம் சொர்க்கம் இருக்கிறது, இடது பக்கம் நரகம் இருக்கிறது. நீ போய் நிக்கணும். அல்லாஹ் கேட்பார், தம்பி ஒழுங்கா கிளாஸ் கவனிச்சியா? தயா வாசகர் வட்டத்துல சிவகுமார் சார் பேசும்போது தூங்குனியா? தூங்குன இறைவா, இடது பக்கம் நரகம் இருக்கு போன்றுவார். நல்லா கவனிச்ச பட்டினத்தார் கதை சொன்னார், வலது பக்கம் சொர்க்கம் இருக்கு போ அப்படின்னு காமிச்சிருவார். அதனால நாம செய்யற புண்ணியம் பாவம் நம்ம கடைசி வரைக்கும் வரும். அன்பிற்குரிய பேராசிரியர் அவர்களும் அற்புதமான கருத்திலே சுவாமிஜியுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று நடந்த நிகழ்வை அற்புதமா எடுத்து சொன்னாங்க. சுவாமிஜியுடைய அருளினாலதான் நான் இப்ப திருவிடை மருத்துவம்னு சொன்னேன், அதை தெரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக சொல்றேன். இந்த திருவிடை மருத்துவம்ல 100 கோடி ரூபாய், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாதாரணமா நான் ஒரு கோயிலுக்கு ஒரு சின்னதாக ஒரு டியூப் லைட் வாங்கி தரேன்னு வச்சுக்கேன். நான் என்ன தெரியுமா எழுதுவேன்? டியூப் லைட் உபயம் டாக்டர் சுந்தர சிவகுமார், தமிழ் பேராசிரியர், சுவாமி தயானந்தா கல்லூரி, மஞ்சக்குடி, செல் நம்பர் 95 எல்லாத்தையும் அதில் பெயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு டியூப் லைட்டை வாங்கி கோயிலுக்கு போட்டுட்டு அதில் உபயோகம் போட்டு என்னுடைய பேரை முடிஞ்சா என் போட்டோ அப்படி கடைசியில் வர்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அப்ப விளம்பரம் இன்னைக்கு சாதாரணமா சொல்றேன், எல்லாருமே அப்படி விளம்பர பிரியராக தான் இருக்கிறோம். அன்பு தம்பிகளே, மாணாக்கர்களே, யூஜிஎஸ்சி சுவாமிஜி அவர்கள் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேரை தன்னுடைய பெரிய முயற்சியினால திருவிடைமுத்தூர் மகாலிங்க சுவாமிக்கு தேரே இல்லை, கிணத்தை காணுங்கிற மாதிரி தேரை காணும். அது எந்த அரசியல்வாதி கட்டினான்னு தெரியல. அந்த மரத்தை எல்லாம் ஆட்டை போட்டுட்டு போயிட்டான் அறநிலைத்துறையில. அதை நம்ம சுவாமிஜி உடைச்சி எரிஞ்சு எல்லாத்தையும் மாற்றி சிவபெருமானுக்கு ஒரு தேர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்வதி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரன் 5 தேர்களை ஓட வைத்த பெருமை நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜிக்கு தான் சேரும் இல்லையா? ஆனா இவ்வளவு பண்ணிட்டு என்ன பண்ண, அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் மட்டும் இல்ல, ஓதுவார்களுக்கு நிறைய பண வசதி செய்து கொடுத்து ராஜராஜ சோழன் ஒரு மன்னன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வரலாற்றுல. அவனுடைய தஞ்சாவூர் கல்வெட்டுல போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவ கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாட வச்சு அவங்களுக்கு சம்பளம் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் வித் இன்க்ரிமெண்டோட. மேடம் அதையும் பார்த்துக்கணும், ஜூலை மாசங்கிறதுனால பேசுற மேடம் சும்மா வந்துருச்சு. அந்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல ஒரு விஷயம் வேற என்ன பதிவாகுதுன்னா, ஒரு ஓதுவார் 100 ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷத்துல 105 ரூபா வாங்குவாராம். அதுக்கேற்ற மாதிரி அரிசியை நெல்லு தானே சம்பளம், பணம் கிடையாது, நெல்லை அதிகப்படுத்தியே கொடுக்கணும் அப்படின்னு கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கலாம். அப்ப எப்படி பாருங்க, வித் இன்க்ரிமெண்டோட ஓதுவாருக்கு ராஜராஜ சோழன் செய்திருக்கிறான். அதே பணியை நம்ம பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் தஞ்சாவூர்ல மட்டுமல்ல நிறைய கிராம கோயில்கள்ல இன்னுமே நடந்துட்டு இருக்கு. ட்ரஸ்ட் மூலியமா, ஆசிரிய வித்யா குருகுலம், எய்ம் ஃபார் சேவா மூலியமா அந்த ஓதுவார்களுக்கெல்லாம் மாதந்தோறும் ஊதியம் 5000 10,000 அவங்க அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகிடும். அவர்கள் அந்த கோயிலில் போய் தேவார திருவாசம் பாடுகின்ற அந்த அளப்பரிய பணியை செஞ்சிருக்கிறாங்க. அதனால பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் 5 தேரை ஓட வைத்தவர் அப்படின்னு பார்க்கிறோம். ராஜராஜ சோழன் செய்த அந்த தேவார திருவாசக பணியை நம்ம சுவாமிஜி மீண்டும் எடுத்து செஞ்சிருக்கிறார். அதனால இந்த 2 கருத்துக்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இது போல என்னை போல ஒவ்வொரு முதல் கூட்டம்னால தலைவருங்கிற முறையில அந்த கருத்துக்களை நாம பதிவு செய்கிறோம். அடுத்தடுத்த கூட்டத்தில் ஒவ்வொரு பேராசிரியர் கருத்துரை வழங்குவார். யார் வர்றாங்களோ அவங்க பற்றி 2 நிமிஷம் சொல்லுவாங்க. மாணவர்களும் இங்கே கருத்துரை கண்டிப்பாக வழங்கலாம். அன்பு மாணவர்களே, 2 விஷயம், நிறைய சம்பாதிங்க, உங்க சார்ந்து இருக்கிற ஊருக்கு ஏதாவது செய்யுங்க, உங்க தெருவுக்கு ஏதாவது செய்யுங்க, இந்த தேசத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை செய்யுங்க. இருப்பதை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போகணும். சேர்த்து வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா ஒன்றும் கதைக்கு ஆகாது. 250 கேமரா இருந்துச்சு அப்பல்லோடு, 250 ஆஃப் ஆயிடுச்சு ஒரே நேரத்தில். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எத்தனை கோடிக்கணக்கான ரூபா பணம்
போனோம், என்ன ஆணுச்சு, எவன் எடுத்துட்டு போனா, எவன் அதை பாதி எடுத்துட்டு ஒண்ணுமே தெரியல. அப்படியே நிசப்தமா ஆயிடுச்சு. அதனால இந்த லேப்டாப் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால நல்ல விஷயம் பண்ண முடியும். நல்ல நிறைய விஷயங்களை கொடுத்து மகிழுங்கள். ஆண்டவன் நமக்கு கொடுத்தது பிறருக்கு கொடுப்பதற்காக. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமாம். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமாம். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. நன்றி, வணக்கம், தெய்வம். நான் ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கிட்டேன் இன்னைக்குன்றத சொல்லிட்டு நன்றி உரை சொல்லி நான் நிறைவு செஞ்சேன். ஃபர்ஸ்ட் பேசின சகோதரி அனுப்பிரியா பேசினப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத நான் ஒரு 2 வரியில சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படிலாம் படிக்கணும், எப்படிலாம் விஷயத்தை செய்யணும்ன்றத அவங்க சொல்லிட்டாங்க. வெளில எடுத்ததுனால நான் நன்றி உரை சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஆக்சுவலில் நான் என்னன்றது சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தயா வாசகர் வட்ட தலைவர், தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சுந்தர சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், நூலகர் தயா வாசகர் வட்ட பொதுச் செயலாளர் அம்மா மீனாம்பிகை அம்மா அவர்களுக்கும், இன்றைக்கு முக்கிய பங்கேற்பாளர்களாக இருந்த மாணவி அனுப்பிரியா அவர்கள்